carbonyl compounds chemical properties next நம்ம பார்க்க போற topic oxidation of aldehyde and ketones. This is very important reactions. So already we are discussed in hydroxyl compounds. In hydroxyl compound, primary alcohol on oxidation to form aldehyde and further oxidation to form carboxylic acid with the same number of carbon atom. The same way, secondary alcohol on oxidation gives ketone. Ketone on further oxidation gives carboxylic acid, also less number of carbon atom as number of carbon in alcohol. இது நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருந்தது நமக்கு. ஸோ ஆல்டிகைடை ஆக்சிடேஷன் பண்ணால் கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணும், கீட்டோன்ஸை ஆக்சிடேஷன் பண்ணாலும் கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கார்பன் இன் கார்பாக்சிலிக் குரூப். சேம் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கா, லெஸர் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கா அப்படிங்கிறதா இந்த இடத்துல மேட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் we are going to discuss about oxidation of aldehyde. Aldehydes are easily oxidized to carboxylic acid containing same number of carbon atom as in parent aldehyde. அப்போ இந்த parent aldehydeல எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கக்கூடிய ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ ஆல்டிகைடு ஆக்சிடேஷன் பண்ணும்போது கார்பாக்சிலிக் ஆசிட்டை ஃபார்ம் பண்ணும் வித் சேம் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் ஆஸ் இன் பேரண்ட் ஆல்டிகைடு. ஓகே, ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிடேஷன் ஏஜென்ட் ஃபார் ஆல்டிகைடு ஆக்சிடேஷனுக்கு அசிடிஃபைடு பொட்டாசியம் டைகுரோமேட் யூஸ் பண்ணலாம், அசிடிஃபைடு ஆர் ஆல்கலி பொட்டாசியம் பெருமாங்கனேட் யூஸ் பண்ணலாம், ஆர் குரோமிக் ஆக்சைடு யூஸ் பண்ணலாம். இப்போ எதை யூஸ் பண்ணாலும் ஆல்டிகைட் ஆக்சிடைஸ்டு டு கார்பாக்சிலிக் ஆசிட் வித் சேம் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். இப்போ ஒரு ஆல்டிகைட் எடுத்துக்கணும், அசிட் ஆல்டிகைட் CH3 CHO acetaldehyde undergo oxidation with any one oxidizing agent. Oxidize பண்ணும்போது we are adding oxygen between the carbon and hydrogen atom. So we get the product CH3 COOH. This is a carboxylic acid. Name of the carboxylic acid, you know, acetic acid. Ethanoic or ethanoic acid. IUPAC nomenclature. என்ன எடுத்துக்கிறோம், அசிட்டால்டிகைட் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த அசிட்டிக் ஆசிட்ல பார்த்தீங்கன்னா எத்தனை கார்பன் இருக்கு, 1 2 கார்பன்ஸ் ஆர் தேர். அப்போ இங்கேயும் ஆல்டிகைட்லையும் பார்த்தீங்கன்னா 2 கார்பன்ஸ் இருக்கு. அப்போ சேம் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். தட் இஸ் கால்ட் அஸ் ஆல்டிகைட்ஸ். ஒன் மோர் எக்ஸாம்பிள் இதில் எடுத்துக்கிறோம், C6H5 CHO. This one, you know, benzaldehyde. Benzaldehyde which an oxidation with any one oxidizing agent. என்ன பண்ண போகுது, கார்பனுக்கு ஹைட்ரஜனுக்கு இடையில ஆக்சிஜன் ஆட் பண்ண போகிறோம். we get the product C6H5 COOH. பென்சாயிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணும். அப்போ பென்சால்டிகைட் எடுத்தால் பென்சாயிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணும். ஓகே, அப்போது இந்த ஆக்சிடேஷனில் காமனாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சிடேஷனில் CHO group on oxidation is converted into COOH group. இதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இடத்துல. இப்போ CHO குரூப் வந்து என்ன குரூப்பாக மாற்றுறோம், COOH குரூப்பாக மாற்றுறோம். CHO குரூப்பு தான் இந்த மாதிரி இருக்கும், COHன்னு இருக்கும். ஃபார்மால்டிகைட் ஆக்சிடைஸ் பண்ணும் பொழுது இப்போ CHO கன்வெர்ட் into COOH குரூப். இப்போ என்ன ஃபார்ம் பண்ணும், HCOOH ஃபார்ம் பண்ணும், ஃபார்மிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணும். இப்போ ஃபார்மால்டிகைட் ஆக்சிடேஷன் டு ஃபார்ம் ஃபார்மிக் ஆசிட். அப்போ ஆல்டிகைட் ஆக்சிடைஸ் பண்ணால் கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணும் வித் சேம் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். நெக்ஸ்ட் ஒன், ஆக்சிடேஷன் ஆஃப் ketones. Already we have discussed aldehyde are easily oxidized, but
But ketones are not easily oxidized. Under drastic condition or with a powerful oxidizing agent, for example, concentrate nitric acid, acidified potassium dichromate, acidified potassium permanganate. இப்போ இந்த மாதிரி பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணும்போது இந்த சிசி பாண்ட் என்ன ஆகும், கிளீவேஜ் நடக்கும். அப்போ கிளீவேஜ் ஆஃப் சிசி பாண்ட் டேக்ஸ் பிளேஸ். இப்போ சிசி பாண்ட் கிளீவேஜ் ஆன பிறகு என்ன கொடுக்கும் அப்படி கேட்டால், டு கிவ் எ மிக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். மிக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்டை கொடுக்கும், ஹேவிங் less number of carbon than parent ketones. இப்போ இந்த கீட்டோன்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கார்பனோட கம்மியாக இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட்டை ஃபார்ம் பண்ணும். இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ். அப்போ ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் பண்ணால் கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணும், கீட்டோனே ஆக்சிடைஸ் பண்ணாலும் கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணும். பட் ஆல்டிஹைடில் சேம் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கக்கூடிய ஆல்டிஹைடை கொடுக்கும், கீட்டோனில் லெஸ்ஸர் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கக்கூடிய கீட்டோனை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அசிட்டோன் CH3 CO CH3 which are oxidation. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், சிசி பாண்ட் வந்து கிளீவ் ஆகும். இப்போ இந்த கார்பனுக்கு இந்த கார்பனுக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்ட் வந்து கிளீவ் ஆகும். கிளீவ் ஆனதுக்கப்புறம் இந்த குரூப் வந்து CH3COOH மாறும். இந்த குரூப் வந்து ஃபார்மிக் ஆசிட்டாக மாறிட்டு தென் கன்வெர்டட் இன்டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் மாலிகுல்ஸ். அப்போ இங்கே எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன் கிளீவ் ஆகும்போது இங்கே எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட்டை ஃபார்ம் பண்ணும். இப்போ ரெண்டு இருக்குன்னா என்ன வரலாம், எத்தனாயிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணலாம். நமக்கு ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பார்க்கும்போது CH3 COOH ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்டு வாட்டர் மாலிகுல் லீவ் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சார் ஏன் சார் இந்த கார்பனுக்கு கார்பனுக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்டு தான் கிளீவ் பண்ணீங்க, ஏன் இந்த கார்பனுக்கு கார்பனுக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்டு கிளீவ் பண்ணக்கூடாதா? கிளீவ் ஆகலாம். இப்போ இதே நம்ம கிளீவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இங்கே கிளீவ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் இது வந்து என்ன பண்ணும், CH3COOH மாறும், இது ஃபார்மிக் ஆசிட்டாக மாறி தென் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் மாலிகுல்ஸ் கொடுத்தோம். ரெண்டுமே சேம் தான், பிகாஸ் ஆஃப் the carbonyl carbon contain same number of alkyl group. That ketone is called as a symmetrical ketone. Symmetrical ketone means both sides contain same number of alkyl group அப்படிங்கிறது தான் symmetrical ketone. In case of unsymmetrical ketone நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். For example, CH3 CO CH2 CH2 CH3. இந்த அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன் எடுத்துக்கிட்டு இதை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்ன சொல்லிக்கிறோம், சிசி பாண்டு கிளீவ் ஆகும்னு சொல்லிக்கிறோம். சிசி பாண்டில் வந்து இப்போ இந்த கார்பனுக்கு இந்த கார்பனுக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்டு கிளீவ் ஆகலாம் ஒன்று, இல்லைன்னா இந்த கார்பனுக்கு இந்த கார்பனுக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்டு கிளீவ் ஆகலாம். இப்போ ரெண்டு வேலை கிளீவ் ஆகலாம், பிகாஸ் ஆஃப் போத் சைட் கண்டைன் டூ டிஃப்ரெண்ட் ஆல்கைல் குரூப். அப்போ இதை எப்படி சார் நம்ம ஆக்சிடைஸ் பண்ணுறது, அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படி கேட்டினா பஃப் ரூல் யூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பஃப் ரூல்னா என்ன. ஸோ பஃப் ரூல் யூஸ்வலாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படி கேட்டினா ஆக்சிடேஷன் ஆஃப் அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ பஃப் ரூல் என்ன சொல்லுது, இட் ஸ்டேட்ஸ் தட் during the oxidation of unsymmetrical ketone a CC bond cleaved in such a way that a keto group stay with smaller alkyl group. அதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. இப்போ இந்த பக்கம் வந்து நம்பர் ஆஃப் கார்பன் 1 இருக்குது, இந்த பக்கம் நம்பர் ஆஃப் கார்பன் 2 இருக்குன்னா அப்போது நம்பர் ஆஃப் கார்பன் கம்மியாக இருக்கக்கூடிய ஆல்கைல் குரூப் வந்து இந்த கார்பனோட ஸ்டே ஆகிடும். அப்போ பாண்ட் வந்து இப்படி பிரேக் ஆகும். இல்லை இந்த பக்கம் 2 கார்பன் இருக்குது, இந்த பக்கம் ஒரே ஒரு கார்பன் இருக்கக்கூடிய ஆல்கைல் குரூப் தான் இருக்குது அப்படி கேட்டினா அப்போ இந்த ஸ்மாலர் ஆல்கைல் குரூப் ஸ்டே வித் கார்பனைல் கார்பன். அப்போ பாண்ட் எப்படி பிரேக் ஆகும், இந்த சைடு பிரேக் ஆகும். அப்போ டூரிங் த ஆக்சிடேஷன் ஆஃப் அன்சிமெட்ரிக்கல் கியூட்டோன்
CC bond is cleaved. Keto group stay with smaller alkyl group. For example, CH3, CO, CH2, CH2, CH3. 1, 2, 3, 4, 5. Methane, ethane, propane, butane, pentane. So, name of the compound Pen2-one. Pen2-one. ரெண்டாவது கார்பன்ல ஆக்சுவலா 1, 2, 3. ரெண்டாவது கார்பன்ல கீட்டோ குரூப் இருக்குதுன்னா 2-one அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இதை ஆக்சிடேஷன் பண்றோம். ஆக்சிடேஷன் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கிறோம்? ஸ்மாலர் ஆல்கைல் குரூப் ஸ்டே வித் கீட்டோ குரூப். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் இருக்கு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 கார்பன்ஸ் இருக்கு. அப்போ இது ஸ்மாலர் ஆல்கைல் குரூப், இது லார்ஜர் ஆல்கைல் குரூப். ஸோ திஸ் ஸ்மாலர் ஆல்கைல் குரூப் ஸ்டே வித் கார்பனைல் கார்பன். ஸோ இந்த பாண்டை வந்து என்ன பண்ணுறோம்? இங்கே பிரேக் பண்ணுறோம். இப்போ பிரேக் பண்ணும்போது இங்கே எத்தனை கார்பன் இருக்கு? 2 கார்பன் இருக்கு. இப்போ லாஸ்ட் கார்பன் கன்வெர்ட்டட் டு COOH. அப்போ நமக்கு ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்க்கும்போது CH3 COOH மாறிடும். ப்ளஸ் இங்கே வந்து பார்க்கும்போது எத்தனை கார்பன் இருக்கு? 1, 2, 3 கார்பன் இருக்கு. லாஸ்ட் கார்பன் வந்து COOH மாறும். அப்போ என்ன வரும்? CH3 CH2 COOH. ரெண்டு ப்ராடக்ட். அதை நம்ம ஏற்கனவே சொல்லும் போது மிக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிக்கிறோம். ஸோ இதனுடைய நேம் பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட் ஆர் எத்தனாயிக் ஆசிட் ஐயூபேக் நாமென்க்ளேச்சரில். இதனுடைய நேம் பார்த்தீங்கன்னா மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், ப்ரோப்போனாயிக் ஆசிட். அப்போ அன்சிமெட்ரிக்கல் கீட்டோனை ஆக்சிடைஸ் பண்ணும்பொழுது சிசி பாண்ட் வந்து எப்படி கிளீவ் ஆகும் அப்படி கேட்டால் ஸ்மாலர் ஆல்கைல் குரூப்பு கீட்டோ குரூப்போட ஸ்டே ஆகிடும். ஸோ இந்த பாண்டை எப்படி பிரேக் பண்ணுறோம்? பிரேக் பண்ணும்போது 2 டிஃப்ரெண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணும் வித் லெசன் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். திஸ் ரூல் இஸ் நோன் அஸ் பஃப் ரூல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.